நீங்கள் செந்தில் பாலாஜி காசு கொடுத்து ஆடு மாடை பட்டியல் அடிக்கிற மாதிரி கூட்டு போனதுக்கும், அதிமுக பிஜேபி ஒரு நிகழ்வுக்கு காசு கொடுத்து தொண்டரை கஷ்டப்பட்டு வாங்க கூப்பிட்றதுக்கும் எதுவுமே இல்லை. விஜய் வராரு, அவ்வளோதான் தகவல். ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்கல்ல மக்கள், அந்த சக்தியை தான் காலம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரை டச் பண்ணவே விடாது. நீங்கள் விஜய் அவர்கள் இதுக்கு மேலே என்ன செய்ய நினைக்கிறீங்க? கோயம்புத்தூரில் வச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் ஒன்று கொடுத்தாங்கல்ல, எவ்வளோ பேருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி விஜய் கொடுத்துருக்கீங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பு என்பது சம்பிரதாயம். விஜய்க்கு பாதுகாப்பாக அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்கள் தான். அவங்கள மீறி அங்கே ஒன்றுமே கிட்ட நெருங்க முடியாத பொழுது கோயம்புத்தூரை முதல் முறையாக இப்படி அலற விட்டுருக்காரு. 12 வருஷம் கழித்து ஒரு நபர் ஒரு ஊருக்கு போகிறாரு. இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சு இந்த நபர்களுடைய கூடாரத்தை சுக்கு ஆக்கியிருக்காங்கன்னா கோயம்புத்தூரே அந்த நிலமாயிடுச்சு. இந்த அடி யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு திமுகவுக்கு. செந்தில் பாலாஜி. திமுக செந்தில் பாலாஜி எடுத்தால் ஸ்டாலின் அடித்த மாதிரி. ஏன்னா அவர் தான் தன் மகனை விட பெரிய பிம்பமாக அவர் சொன்னார். எங்கே அடிச்சிருக்காரு பாருங்க, பாம்பு அடிக்கும்போது தலையில் அடிக்கணும்னு வாங்க, வால் அடிக்க விடான்னு வாங்க, அங்கே அடிச்சு ஆரம்பிச்சிருக்கா அப்படி இல்லை. அப்போ கோயம்புத்தூரவே இந்த ஆட்டம் கண்ணி வச்சிருக்காருன்னா மற்ற மாவட்டம்லாம் வச்சு பாருங்கள். ரோட் ஷோ போகும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரா? செத்தா இங்கே சொன்னது போல் திமுக டிவிக்கே தான் களத்தில்.